சரி, நெக்ஸ்ட் வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஸோ கிரிகோர் ஜோகன் மண்டல் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு, எப்பவுமே ஹெட்ரோசைகஸ்ல வரும்போது ஒரு டாமினன்ட் ஒரு ரெசசிவ் வரும்போது எதுதான் வெளிப்படுன்னு சொன்னார்? டாமினன்ட் தான் வெளிப்படுன்னு சொன்னார். ஆனா அதுக்கப்புறம் வந்த சயின்டிஸ்ட் இல்ல, அவர் சொன்னது தப்பு, எப்பவுமே டாமினன்ஸ் வெளிப்படுறது கிடையாது, அவர் செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட்ல மட்டும்தான் டாமினன்ஸ் வெளிப்பட்டதே தவிர எல்லா பிளான்ட்லயும் ஆர் எல்லா அனிமல்லையும் அந்த மாதிரி வர்றது கிடையாது அப்படின்றத சொல்றதுதான் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். டாமினன்ஸ் இங்க என்ன ஆகல, கம்ப்ளீட் ஆகல, முழுமை அடையவில்லை, அதுதான் என்னது, இன்கம்ப்ளீட், முழுமை பெறாத ஒங்குத்தன்மை. கிரிகோர் ஜோகன் மண்டல் சொன்னது மாதிரி நடக்காத விஷயம்தான் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். அது என்ன பிளான்ட்ல அது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, இதோடைய பினோடைபிக் ரேஷியோ என்ன, ஜீனோடைபிக் ரேஷியோ என்ன அப்படின்றது தான் இதுல பார்க்க போறோம். பார்க்கலாமா? ரைட். when experiments on peas were repeated using other triads in other plants, சரியா, பட்டாணி தாவரத்துல எப்படி கிரிகோர் ஜோகன் மண்டல் செஞ்சாரோ அதே மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்டை வேற சில பிளான்ட்லயும் வேற சில பண்புகளையும் அடிப்படையாக கொண்டு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறாங்க. சரிங்களா? It was found that sometimes the F1 had a phenotype that did not resemble either of the two parents and was in between the two. அப்போ ஒரு பிளான்ட்ல பண்ணும்போது என்ன ஆச்சா, F1 பிளான்ட்ல யூசுவலா எப்படி இருந்தது, ஒன்னு டால் மட்டும்தான் வெளிப்பட்டுச்சு, சரியா, டார்ப் வெளிப்படல. ஆனா இந்த பிளான்ட்ல செஞ்சு பார்க்கும்போது டாமினன்ட் கேரக்டரும் வெளிப்படல, ரெசசிவ் கேரக்டரும் வெளிப்படல, அது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒண்ணு வெளிப்பட்டுடுச்சு. சரியா? அப்ப இந்த இடத்துல டாமினன்ஸ் என்னாச்சு, இன்கம்ப்ளீட்டா போச்சு. அதான் இங்க சொல்ல வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், the inheritance of flower color in the dark flower, snapdragon or antirrhinum. அப்ப is good example to understand incomplete dominance. முழுமை பெறா ஓங்கு தன்மைய நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா டார்க் ஃப்ளவர். டார்க் ஃப்ளவர் அதோட பேரு ஸ்னாப்டிராகன் ஆர் ஆன்டிரைனம். இது மூணு பேரு ஞாபகம் வச்சுக்கோ, டார்க் ஃப்ளவர், ஆன்டிரைனம் ஆர் ஸ்னாப்டிராகன். எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான். இது எல்லாம் இந்த ஒரே பிளான்ட்டை குறிக்கிறது தான். சரியா? அப்ப இந்த பிளான்ட்ல டாமினன்ஸ் என்ன ஆகல, இன்கம்ப்ளீட்டா ஆயிப்போச்சு, வெளிப்படல. அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரைட். இந்த இது கிராஸை பார்த்துட்டு அப்புறம் உள்ள பார்த்து பார்க்கலாம். என்ன பண்றாங்க, இந்த ஆன்டிரைனம் டார்க் ஃப்ளவர்ல ரெட் கலர் ஃப்ளவர், ரெட் கலர் ஃப்ளவர் தான் டாமினன்ட். சிவப்பு நிற மலர் ஓங்குத்தன்மை கொண்டது, சரியா. வெள்ளை நிற மலர் ஒடுங்குத்தன்மை கொண்டது, ரெசசிவ் கேரக்டர். அப்ப இது பேரண்ட். அப்ப கேமிட்டா பிரியும் போது ரெண்டுமே ஹோமோசைகஸ்ன்றதுனால ஒரு ஆர் எடுத்துக்கலாமா, இங்கேயும் ஸ்மாலர் எடுத்துக்கலாமா. அப்ப உங்களுக்கு F1ல என்ன கிடைக்குது, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கிடைக்குது. யூசுவலா மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட் பிரகாரம் உங்களுக்கு என்ன கலர் வந்திருக்கணும், ரெட் கலர் தான் வந்திருக்கணும். ஆனா இந்த ஸ்னாப்டிராகன்ல, ஆன்டிரைனத்துல அல்லது டார்க் ஃப்ளவர்ல என்ன கிடைக்குதான், பிங்க் கலர். பிங்க் கலர்னா ரோஸ் கலர், தமிழ் என்ன சொல்லுவீங்க, இளஞ்சிவப்பு நிறம் வெளிப்பட்டுச்சு. ஒண்ணு சிவப்பு வந்திருக்கணும், இல்லைன்னா வெள்ளை வந்திருக்கணும், அது ரெண்டும் மிங்கிள் ஆயிட்டு இளஞ்சிவப்பு வந்துருச்சு. இப்ப மெண்டல் சொன்னது இங்க தப்பா போச்சா, பொய்யா போச்சா, அவ்வளவுதான்டா. இப்ப அகைன் என்ன பண்றாரு, இந்த F1 ஜெனரேஷன்ல கிடைச்சத செல்ஃப் கிராஸ்க்கு உட்படுத்துறான். அப்ப என்ன பண்ண போறோம், அதேதான் மறுபடியும் நீங்க செக்கர் போர்டை போட்டா நமக்கு ஆன்சர் வந்துட போகுது, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். கிராஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப 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 யோசிச்சு பாரு, கேபிட்டல் ஆர்ன்றது என்ன கலரா இருந்திருக்கும், ரெட். கேபிட்டல் ஆர்ன்றது ரெட் கலர், சரியா. அதுவே கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்ன்றது பிங்க் கலர், சரியா. ஸ்மால் ஆர்ன்றது, புரியுதாப்பா, புரியுதா? அப்ப பினோடைபிக் ரேஷியோ என்னவாக இருக்கும், புறத்தோற்ற விகிதம் என்னவாக இருக்கும், 1:2:1. இந்த 1ன்றது ரெட்டு, 2ன்றது பிங்க்கு, இது வந்து ஒயிட். புரியுதா? இது பினோடைபிக் ரேஷியோ. சரிப்பா, ஓகே. ஜீனோடைபிக் ரேஷியோ அவ்வளவுதான். அப்ப கேபிட்டல் ஆர் 1, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் 2, ஸ்மால் ஆர்
தட்ஸ் ஆல். அப்ப இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்ல phenotypic ரேஷியோவும் ஜீனோடைபிக் ரேஷியோவும் 1:1 கேட்கலாம். எந்த கிராஸ்ல ரெண்டு ரேஷியோவும் சேமா இருக்கும்? ஆப்ஷன் ஏ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், ஆப்ஷன் பி டெஸ்ட் கிராஸ், ஆப்ஷன் சி பேக் கிராஸ், ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி. சொல்லு, என்ன கொஸ்டின் கேட்டனே உனக்கு தெரியல. எந்த கிராஸ்ல phenotypic ரேஷியோவும் ஜீனோடைபிக் ரேஷியோவும் ஒன்னா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், முழுமை பெறாத ஒங்குத்தன்மை. ரெண்டாவது ஆப்ஷன் சோதனை கலப்பு டெஸ்ட் கிராஸ், மோனோ ஹைபிரிடுடைய சோதனை கலப்பு. மூணாவது பேக் கிராஸ் அவுட் கிராஸ். சரியா? நாலாவது ஆப்ஷன் போத் ஏ அண்ட் பி. புரியுதா? அப்ப ஏன்னா டெஸ்ட் கிராஸுக்கும் சேம் தான், இங்கேயும் சேம் தான், ஞாபகம் வச்சுக்கோ. பேக் கிராஸுக்கு வேற வேற வரும். phenotypic ரேஷியோ 1, அது 1 அது என்ன வரும்? 1:1 வரும். புரியுதுங்களா? கேள்வி எப்படி ஒன்னாலும் கேட்கலாம், நம்ம தான் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஓகே, இப்போ என்ன வந்திருக்கு? இதுதான் இங்க 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 கலர்ல கொடுத்துட்டான் பாரு. இப்ப இந்த இடத்துல கலர்லயே கொடுத்துட்டாங்க. இங்க பாரு, ரெட் கலர் ஃப்ளவர் 1, இது என்னது? பிங்க் கலர் 2, ஒயிட் கலர் 1. அப்ப phenotypic ரேஷியோ என்ன இந்த இடத்துல? இங்க பாருங்க 1:2:1. ஜீனோடைபிக் ரேஷியோ என்ன? 1:2:1. ஓகேவா? இப்ப அந்த இந்த இடத்துல இன்னொன்னையும் பாரு. இதான் என்னது? ஸ்னாப் டிராகன் ஆர் டார்க் ஃப்ளவர் ஆர் ஆன்டி ரைன். இது ரெட் கலரு, இது ஒயிட் கலரு, இது பிங்க் கலரு. எதாவது வச்சுக்கோ, சும்மா சொல்றான். என்ன பியூர் ஒயிட்டா இல்லையா? புக்ல கொடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதான், பாத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ என்சிஆர்டில என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத டிஸ்கஸ் பண்ணலாம். In a cross between true breeding red flowered capital R and true breeding white flowered plants, the F1 capital R small r was pink. அப்போ உண்மையான சிவப்பு நிறம் கொண்ட மலர்களை உண்மையான வெள்ளை நிறம் கொண்ட மலரோட கலப்பினம் செய்யும் போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? F1ல எல்லாமே பிங்க் கலரா வந்துச்சு, இளஞ்சிவப்பா கிடைக்குது. When the F1 was self-pollinated, the F2 resulted in the following ratio 1:2:1. சரியா? அப்போ 1ன்றது ரெட் கலரு, 2ன்றது பிங்க் கலரு, மறுபடியும் 1ன்றது ஒயிட் கலர். ஓகே, yeah, the genotype ratios were exactly as we would expect in any Mendelian monohybrid class, but the phenotypes ratio are changed from the 3:1 dominant recessive ratio. அதாவது ஜீனோடைப் ரேஷியோ மோனோஹைபிரிட் கிளாஸ்ல மெண்டலோடைய ஜீனோடைபிக் ரேஷியோவும் இங்க இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்லயும் எப்படி இருக்குது? சேமா தான் இருக்குது. ஆனா phenotypic ரேஷியோ என்ன ஆச்சு? யூசுவலா மெண்டலோடைய இதுல 3:1 வந்திருக்கணும், ஆனா இங்க என்ன வந்தது? அது மட்டும் மாறிச்சு, ஜீனோடைப் மாறல அப்படின்றாங்க. What happened was that R was not completely dominant over small r. இங்க என்ன நடந்துச்சு? ஏன் பிங்க் கலர்ல வந்துச்சு, அதாவது இளஞ்சிவப்பு நிறத்துல வந்துச்சு அப்படின்னா, இந்த கேபிட்டலா இருக்கு இல்லையா, முழுமையாக இதை என்ன பண்ணலையா? டாமினன்ட் பண்ணல. ஸ்மால் ஆர முழுமையா சப்ரஸ் பண்ணி இருந்ததுன்னா கேபிட்டல் ஆர் வெளிப்பட்டிருக்கும், பண்ணல. ரெண்டு பேரும் ஈக்குவலா மாறிட்டாங்க அப்படின்றாங்க. அண்ட் திஸ் மேட் இட்ஸ் பாசிபிள் டு டிஸ்டிங்விஷ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் as pink from RR and small r. அப்ப டாமினண்டா இல்லாததால என்ன ஆயிடுச்சு? பிங்க் கலர்னு ஒண்ணு வந்துருச்சு. தட்ஸ் ஆல். இதுதான் லா ஆஃப் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், முழுமை பெறாத ஓங்குத்தன்மை. புரிஞ்சுச்சா? சரிப்பா சார், இந்த டாமினன்ஸ் ஓங்கு பண்பு வெளிப்படுன்னு சொல்றோமே, அத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிளும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓங்கு பண்பு வெளிப்படுதுன்னு சொல்றோம் இல்லையா, ஏன் மெண்டலோடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல மட்டும் ஓங்கு பண்பு வெளிப்பட்டுச்சு? புரியுதா? கேபிட்டல் டி, அதாவது டால்ன்றது ஏன் F1 தலைமுறையில் அங்க வந்துச்சு? அதுவே இங்கேயும் வந்திருந்தா ரெட் வந்திருக்கணுமா? ஏன் பிங்க் கலர் வந்துச்சு? அப்ப டாமினன்ஸ்னா என்ன, அந்த டாமினன்ஸ எக்ஸ்பிளனேஷன் பார்க்கணும். சரியா? ரைட். வாட் எக்ஸாக்ட்லி இஸ் டாமினன்ஸ்? உண்மையிலேயே ஓங்குத்தன்மை, ஓங்கு பண்பு என்பது என்ன அப்படின்னு கேட்கறாங்க. Why are some alleles dominant and some are recessive? ஏன் ஒரு சில அல்லீல்கள் ஓங்குத்தன்மை கொண்டதாக இருக்கிறது, ஒரு சில ஒடுங்குத்தன்மை கொண்டதாக இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. டு டேக்கிள் திஸ் கொஸ்டின், அப்ப இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்
we must understand what a gene does. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜீன் என்ன செய்கிறது அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. Every gene, as you know by now, contains the information to express a particular trait. நமக்கு தெரியும் ஒவ்வொரு ஜீனுக்கும் ஒரு பண்பை வெளிப்படுத்தக்கூடிய நேச்சர் உண்டு. ஒரு ஜீன் ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றது இப்ப இவ்வளோ படிச்சதுக்கு பிரகாரம் நமக்கு தெரியும். கரெக்டா? ஒரு ஜீன் ஒரு கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணுது. இனி டிப்ளாய்டு ஆர்கனிசம். டிப்ளாய்டு ஆர்கனிசம் யாரு? 2n கண்டிஷன் கொண்டவங்க நம்மன்னு வச்சுக்கோ. There are 2 copies of each gene. இப்போ டிப்ளாய்டுனா கேபிட்டல் டி ஸ்மால் டி, புரியுதா? ஸ்மால் டி ஸ்மால் டி, இதான டிப்ளாய்டு. அப்ப டிப்ளாய்டுல என்ன இருக்கும்? பேர் ஆஃப் அல்லீல் இருக்கும் அல்லது ஜீன்கள் 2 இருக்கும்னு அர்த்தம். இப்ப பாருங்க இங்க புரிஞ்சுக்கப்பா, இதான் அல்லீல், இதான் ஜீனு, இதான் ஃபேக்டர். அதேதான், இதான் ஜீனு, இதான் அல்லீல், இதான் ஃபேக்டர். எல்லாம் ஒண்ணுதான். ஜீனு அல்லீல் ஃபேக்டர் எல்லாம் ஒண்ணுதான், மறந்துடாத. அதுதான் இங்க சொல்றாங்க. அப்ப இங்க என்ன சொல்றாங்க? there are 2 copies of each gene. ஒரு ஜீன்ல 2 காப்பி இருக்கும். that is a pair of alleles. அது எப்படி இருக்குன்னா ஒரு ஜோடியா இருக்குது. now these 2 alleles need not always be identical. இப்ப இந்த 2 அல்லீலும் ஒரே மாதிரியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப இப்படிதான் அல்லீல்கள் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஏன் இப்படி இருக்கலாமே, இருக்கலாம் இல்ல? அதான் அங்க சொல்றாங்க. ஆசின் ஹெட்ரோசைகோட். எப்ப ஹெட்ரோசைகோட்ல எப்பயாவது 2 அல்லீலும் ஒன்னா இருக்குமா? 2 ஃபேக்டரும் ஒன்னா இருக்குமானா இருக்காது. ஹெட்ரோசைகோட்னா என்ன அர்த்தம்? ஒரு டாமினன்ட் இருக்கணும், ஒரு ரெசசிவ் இருக்கணும். அது எப்ப மட்டும் தான் பாசிபிள்? ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்குது எப்ப மட்டும் தான் பாசிபிள்? ஹோமோசைகஸா இருந்தா மட்டும் தான் பாசிபிள். ஹெட்ரோசைகோட்டுக்கு அது பாசிபிள் கிடையாது. சரியா? புரிஞ்சுச்சா இது வரைக்கும்? ரைட். one of them may be different due to some changes that it has undergone, about which you will read further on in next chapter, which modifies the information that a particular allele contains. சார் ஒரு சில இடத்துல மாறலாம், அது அடுத்தடுத்து வரக்கூடிய சாப்டர்ஸ்ல நீங்க பார்க்கலாம். மியூட்டேஷன் நடக்கும், படிப்போம், திடீர் மாற்றம் நடக்கும். அந்த மாதிரியான சமயங்கள் அது மாறலாம், மற்ற சமயத்துல அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த டாமினன்ஸை பத்தி நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. Let's take an example of gene that contains the information for producing an enzyme. நீங்க இது ஒரு ஜீன், சரியா? சும்மா போடுறேன். E என்ற ஒரு ஜீன், ஈன்றது ஒரு ஜீனோட நானா கொடுத்துக்கிட்டேன். ஈன்றது ஒரு ஜீன் that contains the information for production of an enzyme. இது ஒரு தகவலை கொண்டிருக்கிறது, இன்ஃபர்மேஷனை கொண்டிருக்கிறது. எதுக்கு? ஒரு நொதியை உற்பத்தி செய்வதற்கான தகவலை அது கொண்டிருக்கிறது. நம்ம என்ன சொன்னோம்? ஒரு ஜீன் ஒரு கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஒரு கேரக்டரை, அதாவது ஒரு ஜீன் ஒரு பண்பை வெளிப்படுத்தும். அப்ப ஈ என்ற ஒரு ஜீன் என்சைமை உற்பத்தி செய்வதற்கான பண்பை கொண்டிருக்கிறது. அது என்ன என்சைம்னா வச்சுக்கோ, புரியுதா? ஈன்றது ஒரு ஜீனு, அது எதுக்கான ரெஸ்பான்சிபிள்? ஒரு நொதியை உற்பத்தி செய்வதற்கான ரெஸ்பான்சிபிள். அதான் ரைட். அதுக்கு now there are 2 copies of this gene, the 2 allelic forms. இதுல இந்த ஜீன்ல 2 காப்பி இருக்கு. ஒன்னு கேபிட்டல் இ, இன்னொன்னு ஸ்மால் இ. இப்படி வச்சுக்கோ, நான் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஒன்னு கேபிட்டல் இ, இதான ஹெட்ரோசைகோட் கண்டிஷன். இப்படி வச்சுக்கோ. The 2 allelic forms, let us assume as in more common that the normal allele produces normal enzyme. அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த இடத்துல கேபிட்டல் இன்னு வச்சுக்கிறேன். சரி, ஓகே. That normal allele produces normal enzyme that is needed for the transformation of a substrate. Theoretic. அப்ப இந்த நார்மல் 2 இருக்குல்லப்பா, கேபிட்டல் ஈன்னு ஒன்னு ஸ்மால் ஈன்னு ஒன்னு இருக்கு. இதுல எது நார்மலான அல்லீல், எது டாமினன்ட் நீங்க நினைப்பீங்க? இதுல கேபிட்டல் இ. அப்ப கேபிட்டல் இ என்ன பண்ணுதான்? என்சைம் டைரக்டா என்சைம் என்ன பண்ணும்? நமக்கு இது ஆல்ரெடி படிச்சிருப்போம். என்சைம் பிளஸ் சப்ஸ்ட்ரேட் இஸ் ஈக்குவல் டு என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் படிச்சோமா? நொதியும் தலப்பொருளும் சேர்ந்து நொதி தலப்பொருள் கூட்டமைப்பை உருவாக்கும். அதுல இருந்து நொதி விளைபொருள், அதாவது என்சைம் ப்ராடக்ட் மாறும். அப்புறம் ப்ராடக்ட் பிரிஞ்சிட்டு பிறகு என்சைம் தனியா போயிடுவாங்க. அப்ப நார்மலான தன்மை கொண்ட அல்லீல் யாரு? கேபிட்டல் இ. அது என்ன பண்ணுது? என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த இடத்துல என்ன சொல்றாங்க? நார்மல் என்சைம், say for example capital E, that is needed for the transformation of a substrate S.
அப்ப இந்த என்சைம் நார்மலா இருக்கிறது இதான சப்ஸ்ட்ரேட், இதான் தலைப்பொருள். சரியா? இந்த சப்ஸ்ட்ரேட் கூட இந்த என்சைம், இது உற்பத்தி செய்யக்கூடிய என்சைம், இதான் என்சைம் வச்சுக்கோ, இதான் என்சைம். இது போய் நல்லா பைண்ட் ஆகுமா? புரியுதாப்பா? சப்ஸ்ட்ரேட் கூட இந்த என்சைம் கரெக்டான பாதையை இது உற்பத்தி செய்யுது. ஏன்னா இதுவே சப்போஸ் இந்த என்சைம், இந்த ஸ்மால் இ இருக்குது இல்ல தர்ஷினிய, இப்படி உற்பத்தி செய்யுது, இது போய் இது கூட பைண்ட் ஆகுமா? பைண்ட் ஆகுமா? ஆகாது. அப்ப கேபிட்டல் இ நார்மலான என்சைம் ப்ரொடியூஸ் ஆகிறது தான் போயிட்டு எங்க போய் பைண்ட் ஆகும்? சப்ஸ்ட்ரேட் கூட பைண்ட் ஆனா என்ன கொடுக்க முடியும்? ப்ராடக்ட்டை கொடுக்க முடியும். சப்போஸ் நீங்க யோசித்து பாருங்க, இந்த கேஸ்லயே இப்படி என்சைம் இப்படி இருக்கு, சரியா? என்சைம் இப்படி இருக்கு, இதுல போயிட்டு இவர் பைண்ட் ஆக முடியுமா? முடியுமா? ப்ராடக்ட்டை கொடுக்க முடியுமா? முடியாது. அதுதான் இங்க சொல்ல வராங்க. சரியா? so the normal enzyme that is needed for the transformation of a substrate S, நார்மலான நொதி இருந்தா சப்ஸ்ட்ரேட் கூட பைண்ட் ஆயிட்டு ப்ராடக்ட்டை கொடுக்கும் சான்சஸ் இருக்கு. தியரிட்டிக்கலி இந்த மாடிஃபைட் அல்லீல், இந்த மாடிஃபைட் அல்லீல் இருக்குது இல்ல, இட் மீன்ஸ் இந்த மாதிரி இருக்குது இல்லையா, இது could be responsible for the production of, இது எதுக்கான ரெஸ்பான்சிபிளா இருக்கலாம்? அசம்ப்ஷன் தான் இங்க சொல்ல போறாங்க. சரியா? ப்ராபபிலிட்டி தான் சொல்ல போறாங்க. இது ஏன் இந்த மாதிரி பண்ணல, இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரை ஏன் கொடுக்கல அப்படின்றதுக்கு சொல்றாங்க. இத பத்தின பாரு. the normal or less efficient இருந்திருக்கலாம். இந்த என்சைம் இது இல்ல, இது உற்பத்தி செய்யறது, அது நார்மலா இருந்திருக்கலாம் அல்லது லெஸ் எஃபிஷியன்ட்டா, இதை கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருந்திருக்கலாம், அதனால இந்த மாதிரி அது உற்பத்தி செய்யல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதா? ரைட். ரெண்டாவது, இது இருக்குது இல்ல, இந்த ஸ்மால் இ உற்பத்தி செய்யறது நான் ஃபங்க்ஷனலா இருந்திருக்கலாம், செயல்படாத என்சைம். அப்ப செயல்படாத என்சைம் போய் சப்ஸ்ட்ரேட் கூட பைண்ட் ஆனா என்ன யூஸ்? நோ யூஸ். அதனால ப்ராடக்ட் கிடைக்காம போயிருக்கலாம். அண்ட் சப்போஸ் இந்த ஸ்மால் இ இருக்குது இல்ல, அது நொதியே என்ன கொடுக்கல, உற்பத்தியே பண்ணாமலும் போயிருக்கலாம். அதனால உங்களுக்கு இந்த கேபிட்டல் இ உற்பத்தி செய்யக்கூடிய இது சப்ஸ்ட்ரேட் கூட பைண்ட் ஆகி ப்ராடக்ட்டை கொடுக்கும். இது ஏன் கொடுக்கலன்றதுக்கான ரீசன் தான் இது. இது நார்மலா இருந்திருக்கலாம் அல்லது லெஸ் எஃபிஷியன்டா இருந்திருக்கலாம், எஃபிஷியன்ட் இல்லாம போயிருக்கலாம், அது ஃபங்க்ஷனல் இல்லாம இருந்திருக்கலாம், அல்லது என்சைமே உற்பத்தி செய்யாம போயிருக்கலாம். அதனால இதோட ஸ்ட்ரக்சர் வேணும்னா இந்த மாதிரி மாறி இருக்கும். சரியா? ஆனா இது கரெக்டா பர்ஃபெக்டா உற்பத்தி செஞ்சிருக்கும். என்சைம் ஃபங்க்ஷனலா இருந்திருக்கணும், பிளஸ் என்சைம் உற்பத்தி செஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும், ஹைலி எஃபிஷியன்டா இருந்திருக்கும். அதனால இங்க போய் பைண்ட் ஆகும், சப்ஸ்ட்ரேட் கூட பைண்ட் ஆகும். புரிஞ்சுச்சா? அப்ப இப்ப டாமினன்ஸ்னா என்னன்னு இப்ப புரியுதா? டாமினன்ஸ்னா இதான் டாமினன்ஸ். இந்த என்சைம், இந்த ஜீன், இந்த அல்லீல் உற்பத்தி செய்யக்கூடியதுதான் ப்ராப்பரான என்சைம். அந்த ப்ராப்பரான என்சைம் தான் சப்ஸ்ட்ரேட் கூட பைண்ட் ஆனா ப்ராடக்ட்டை கொடுக்க முடியும். இன்னொன்னு ரெசசிவ் இருக்குதுல்ல, நீங்க எது ஒன்னாலும் போட்டுக்கோ, கேபிட்டல் டி ஸ்மால் டி போட்டுக்கோ, கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டி ஸ்மால் டபிள்யூ போட்டுக்கோ. அப்ப இந்த ரெசசிவ் இருக்குது இல்லையா, ஏன் இந்த ரெசசிவ் வெளிப்படல அப்படின்னா, மேபி அது உற்பத்தி செய்யக்கூடியது லெஸ் எஃபிஷியன்டா இருந்திருக்கலாம், அல்லது நான் ஃபங்க்ஷனலா செயல்பாடு அற்றதா இருந்திருக்கலாம், அல்லது என்சைமே உற்பத்தி செய்யாம போயிருக்கலாம். அதனால இது வெளிப்படல, இது வெளிப்பட்டுச்சு. புரியுதா? இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுச்சா? இதுதான் டாமினன்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள். புரியுதா இல்லையா எல்லாருக்கும்? சரி. இப்ப மறுபடியும் இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த 3 பாயிண்ட் சொல்லிக்கிறோம்ல, 1 2 3, ஏன் ரெசசிவா இருக்கிறது நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணல, அதுக்கான ரீசன் இங்க கொடுக்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்னா என்ன? இந்த நார்மலா இருந்திருக்கலாம் அல்லது லெஸ் எஃபிஷியன்டா இருந்திருக்கலாம். அதை பத்தி சொல்றாங்க பாருங்க. the first case, the modified allele is equivalent to the unmodified allele. இப்ப இந்த மாடிஃபை ஆன இந்த அல்லீல் எதுக்கு ஈக்குவலா இருந்திருக்கலாம்? அன்மாடிஃபைடு, மாற்றம் அடையாத அல்லீலுக்கு ஈக்குவலா இருந்திருக்கலாம். that is, it will produce the same phenotype or triad, that is result in the transformation of substrate S. அதே மாதிரியா இருந்திருக்கலாம், இந்த கேபிட்டல் ஸ்மால் இயும் ஒரே மாதிரியா இருந்திருக்கலாம். அதனால என்னவோ கேபிட்டல் இ எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சு. ரெண்டும் ஒன்னா இருந்தா எதுதான் வெளிப்பட போகுது? கேபிட்டல் இயோட பண்பு தான் வெளிப்பட போகுது, அது அர்த்தம். சரிங்களா? such equivalent allele pairs are very common. சரி, இந்த மாதிரியான அல்லீல் வந்து பொதுவா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ரைட். பட் if the allele produces a non functional enzyme, அத ரெண்டாவது பாயிண்ட் இங்க கொடுத்திருக்காங்கல்ல. இப்போ ஒரு அல்லீல் வந்து நான் ஃபங்க்ஷனல் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன நடக்கும்?
or no enzyme, the phenotype may be affected. கரெக்ட் தானே? அப்ப இந்த ஸ்மால் ன்றது நான் ஃபங்க்ஷனல் என்சைம் கொடுக்குது அல்லது செயல்படாத ஒரு விஷயத்தை கொடுத்ததுன்னு வச்சுக்கோ, அது கரெக்டான phenotype உற்பத்தி செய்ய முடியுமா? முடியாதுடா. அதான் கொடுத்திருக்காங்க. ஓகே, the phenotype will only be dependent on the functioning of the unmodified allele, that is functional allele. அப்ப phenotype அது புறத்தோற்றத்தை தீர்மானிப்பது இங்க யாரு? இவர்தான் தீர்மானிக்கிறார். இது தீர்மானிக்கவில்லை. இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? unmodified allele. சரியா? மாற்றம் அடையாத அல்லது ஃபங்க்ஷனல் செயல்பாடு கொண்ட அல்லீல்னு அதை தான் நம்ம சொல்றோம். ஓகே, which represent the original phenotype is the dominant allele and the modified allele is generally recessive allele. அப்ப இங்க மாற்றத்துக்கு உட்பட்டுச்சு இல்லையா, இதை நம்ம என்ன சொல்லலாம்? ரெசசிவ்னு சொல்லலாம், இத டாமினன்ட்னு சொல்லலாம். That's all. Okay, hence in the example above, the recessive triad is seen due to non-functional enzyme or because no enzyme is produced. ஏன் சார் இந்த இடத்துல இந்த மாதிரி வந்தது? இது வந்து நான் ஃபங்க்ஷனலா போயிடுச்சு அல்லது என்சைமே அது என்ன பண்ணல, உற்பத்தி செய்யல, அதனால இந்த பண்பு தான் கரெக்டா வெளிப்பட்டுச்சு. இதை வேற மாதிரி சொன்னோம்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்கும்போது இது நான் ஃபங்க்ஷனலா போச்சு, இதுதான் ஃபங்க்ஷனலா மாறிச்சு, அதனால என்னவோ கேபிட்டல் டி டாமினன்ஸ் வெளிப்பட்டுச்சு. புரிஞ்சுச்சா? இது வந்து டாமினன்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி